ஒரு காலத்துல காமெடியில பீக்ல இருந்தவர் தான் நடிகர் வடிவேலு அவர்கள். இன்றளவுமே இவருடைய காமெடி காட்சிகள மீம் டெம்ப்ளேட்டாக பயன்படுத்தி கொண்டும் இருக்காங்க. அந்த அளவிற்கு காலம் கடந்து கூட இவருடைய காமெடிகள் பலராலுமே ரசிக்கப்பட்டும் வருது. இவர் பீக்ல இருந்த காலகட்டங்கள்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசி அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகளை இழந்தாரு. அதன் பிறகு சினிமாவை விட்டு ஒரு சில ஆண்டுகள் சற்று விலகி இருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆதரவாக பேசிய திமுக அந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. பின்னர் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளியில தலைய காட்ட ஆரம்பிச்சாரு. தற்போது மீண்டுமே கம்பேக் கொடுத்திருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வடிவேலுவை சுற்றி பல சர்ச்சைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய தயாரிப்புல 23ஆம் புலிகேசி பார்ட் 2 படம் ஆரம்பிக்க போவதாக அட்வான்ஸ் தொகையை வாங்கியிருந்தாரு. பின்னர் அதனை திருப்பி தராமல் இழுத்தடித்துக் கொண்டு இருந்தாரு. ஆகையால தயாரிப்பு சங்கம் இவருக்கு ரெட் கார்டுமே கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு முற்றிலுமாக பல பட வாய்ப்புகளை இழந்தாரு. அந்த நிலையில கூட தளபதி விஜய் அவர்கள் இவருக்கு மெர்சல் அப்படின்ற படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு. அதனை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுடன் இவருக்கு நல்ல நட்பு உருவாச்சு. ஆகையாலதான் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட வடிவேலு அவர்கள் பெரிதாக தாவேக கட்சியை எதிர்த்து பேசவில்லை. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பட வாய்ப்பு ஒன்றை வடிவேலு அவர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அதற்காக வடிவேலு அவர்கள் சமீபத்தில் நன்றி தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த தகவல் சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.